அம்மா இன்னும் சம்பளம் போடலம்மா, நைட்டு போட்டுருவாங்க. நான் நைட்டு உங்களுக்கு அனுப்பிடுறேன். இல்லைம்மா, நான் நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக போட்டுறேன். சரிம்மா, உடம்பு பார்த்துங்க. அக்கா, என்னக்கா ஆச்சு? ஒன்றும் இல்லைப்பா. அக்கா, உங்களை பார்த்தாலே தெரியுது ஏதோ பிரச்சனை. என்னக்கா? ஒன்றும் இல்லைப்பா, வயிறு வலி, முடியல. வயிறு வலியா? வீடு எங்கக்கா? இங்கேதான்ப்பா, சாய்பாபா காலனி. சாய்பாபா கல்யாணம். சரி, நான் அப்படி தான் போகிறேன். வேணா வாங்க, நான் ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை பரவாயில்லப்பா. இல்லை வாங்கக்கா, போகலாம். போகலாமாக்கா? போலாம்ப்பா. இங்கேதான்ப்பா. இங்கேயா? பார்த்துக்கா. ஃபுட்டு ஆர்டர் போட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? 1 ஹவர் கழிச்சு இப்போ தான் கொண்டு வந்தாரா? ஆமாம், முன்னெல்லாம் யாரை ஃபுட் டெலிவரி வேலையில் சேர்த்தது? என்னமாச்சு? என்னமாச்சு? கடைக்கு போயிருந்தாங்க, வயிறு வலி ஓவர் ஆயிடுச்சு. இந்த தம்பி தான் கூட்டிட்டு வந்துச்சு. நான் தான் குளிச்சுட்டு கடைக்கு போறேன்னு சொன்னேன்ல. சரி வா போலாம். உள்ள வாப்பா. நீ படுத்து ரெஸ்ட் எடுமா, நான் இந்த வந்துடுறேன். ஏங்க, அந்த தம்பியை பார்த்தா உங்க தம்பி மாதிரி இல்ல? இந்தாப்பா. எதுக்கு சார்? குடிப்பா. ஃபுட்டு டெலிவரி பண்ணதுக்கும் ஒய்ஃபை பத்திரமா கூட்டு வந்ததுக்கு வச்சுக்கோ, சரியா? புரியுங்க சார். நான் ஒன்றும் இந்த பணத்துக்காகவோ இல்லை உங்கள் ஃபுட்டு டெலிவரி பண்ணவே இங்கே வரல சார். வர வழியில் அவங்க உடம்பு முடியாமல் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதான் வீட்டில் விட்டு போகலாமேன்னு வந்தேன். எதையும் எதிர்பார்த்து செய்யலை சார். வரேன். அடுத்த வாட்டி என்ன மாதிரி என்ன ஃபுட் டெலிவரி பண்ண வந்தால் அவங்கள திட்டாமல் இருங்க சார். ஏன்னா வர வழியில் என்ன மாதிரி 1008 பிரச்சனை இருக்குது. ஹலோ தம்பி, ஃபுட்டு ஆர்டர் போடுவோம்லாச்சு, இன்னும் வராமாக்கா? சார் இதோ பக்கத்தில் தான் சார் இருக்குது. 2 நிமிஷம் வந்துடுறேன். சரி ஓகே, வா வா. இதோ வந்துட்டேன் சார்.